நாய் ஓடி வந்துடுச்சு, வண்டி ஏற்றுங்க பரவாயில்ல, அது ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணுன்ற ஒரு பேசிக் காமன் சென்ஸ் இல்லையா உங்களுக்கு? ஏற்றிட்டு அப்படியே போயிடுறதா? நான் சொல்கிறேன்னா, உங்கள் வீட்டு பசங்க யாருக்காவது இந்த மாதிரி ஆயிருந்தா சும்மா விட்டுருப்பீங்களா? கேட்கறதுக்கு யாரும் ஆள் இல்லைன்னு சொல்லவே தானே இந்த மாதிரி ஏற்றிட்டு நீங்கள் பாட்டுக்கு கேஷுவலாக அப்படியே போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கு 1 லிட்டர் பால் வாங்கி ஊற்றுங்கலாம் சொல்லலை. இதுங்களுக்கு எதுவுமே பண்ணாமல் இருந்தாலே போதும், அந்த நிலைமைக்கு தான் இருக்குது. பாவம் சார் நாய்க்குட்டிங்கெல்லாம். கேட்கறதுக்கு யாரும் ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன வேணால் பண்ணுவீங்களா? ட்ரெஸ்ஸிங் பண்ணும்போது கூட இருந்து பார்த்தேன், எப்படி துடிச்சது தெரியுமா? அப்படியே கண்ணே கலங்கிடுச்சு. இது ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது சார். சாப்பிட்டானா இல்லையான்னு கூட தெரியல. ஏற்றிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டா எப்படி? அதுக்காக தானே நான் வேலை மாட கட்டி வீடியோ போடுறேன். சரி, இந்த வீடியோ பார்த்தாவது யாராவது ஸ்லோவாக போவாங்க, கேர்ஃபுல்லாக இருப்பாங்கன்னு. அப்படியே விட்டு போனால் என்ன அர்த்தம்? அது ரத்தத்தோட கால் உடஞ்சி இப்படியா சார் இருக்கணும்? இதுதான் மனிதநேயமா? மனிதாபிமானம்னா இப்படி தான் இருக்கணுமா? பாவம் சார். நான் தெரு நாய் தானே, கேட்கறதுக்கு யாரும் ஆள் இல்லைன்னு மட்டும் போயிடாதீங்க ப்ளீஸ்.